இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 8 லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலை இயற்றியவர் திருமூலர். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 3000. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 12 திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10வது. படமாட கோவில் என்ற சொல்லின் பொருள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில். உய்மீன் என்ற சொல்லின் பொருள் ஈடேறுங்கள். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபு தவமிருந்து ஞானம் பெற்ற இடம் சதுரகிரி, புறாமலை, நாகமலை. எக்கால கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. மனோன்மணி கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. நந்தீஸ்வர கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் குடல் வெள்ளம். உள்ளே குடல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளே இருக்கும். சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர். சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புவதில் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு மே 21, 1845. அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றார்? அயோத்திதாச பண்டிதர். நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார்? பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களின் உரிமைக்காக போராடியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் பாலி, தமிழ், வடமொழி, ஆங்கிலம். காலனா விலையில் அயோத்திதாசர் தொடங்கிய வார இதழ் ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் இதழின் பெயரை அயோத்திதாசர் என்னவென்று பெயர் மாற்றம் செய்தார்? தமிழன். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் யார்? அயோத்திதாசர். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்கள் அறிவை வளர்க்கும் நூல்களை கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். அகத்தியர் 200 என்ற நூலை பதிப்பித்தவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாகவே இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையே ஆகும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? அயோத்திதாசர் மற்றும் அப்பாத்துரையார். அன்பு கொண்ட நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர். இந்திர தேச சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. அயோத்திதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார்? திருவள்ளுவர், ஔவையார். அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை அயோத்திதாச பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு 1892. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல,
அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? அயோத்திதாசர். கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து? அயோத்திதாசர். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர். அக்காலத்தில் வழக்கிலிருந்த அளவை பெயர் மாஹானி வீசம். அந்த காலத்தில் வழக்கிலிருந்த நாணயத்தின் பெயர் அணா, சல்லி, துட்டு. 16 அணாக்களை கொண்டது எத்தனை ரூபாய்? 1 ரூபாய். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ. விருத்தாச்சலம். புதுமை பித்தன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். சாப விமோச்சனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது? மணிக்கொடி. மரபு கவிதைகளை எழுதுவதற்காக இலக்கணம் எனப்படும் யாப்பு இலக்கணம். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆகும். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. யாப்பு இலக்கணத்தின் செய்யுளுக்கு உரிய உறுப்புகளின் வகைகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகைப்படும். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? 3. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது சீர் என்று அழைக்கப்படுகிறது. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்று சேர்ந்து வந்தாலும் அவை நேரசை என்று அழைக்கப்படுகிறது. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை நிறையசை என்று அழைக்கப்படுகிறது. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் என்று அழைக்கப்படுகிறது. சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவது தழை என்று அழைக்கப்படுகிறது. தழை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தொடை என்று அழைக்கப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடை. 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை என்று அழைக்கப்படுகிறது. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகை பா வகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா. அறநூல்கள் பலவும் எந்த பா வகையில் அமைந்தவை? வெண்பா. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை. சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை. கலித்தொகை எந்த பாவகையால் பாடப்பட்டுள்ளது? கலிப்பா. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை நேரசை நிறையசை. விடும் என்பது நிறையசை ஆகும். நாட்டின் தலைவன் வீரம், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல். அதாவது நாட்டினுடைய தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வீரம், விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும் ஆற்றல். இதை எல்லாமே பெற்றவனாக விளங்குதல் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா அயோத்திதாசர். பகுத்தறிவு என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ரேஷனல். சீர்திருத்தம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ரிஃபார்ம். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஏனென்றால் போலும் என்ற உவம உருபு வந்துள்ளது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அற்று அது வந்ததுனால அது உவமை அணி. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும்.
பெருஞ்செல்வம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. பொறுத்துக சொல்லும் பொருளும். நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், நாணாமே கூசாமல். பொறுத்துக சொல்லும் பொருளும். பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு. பொறுத்துக ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் philosophy, நேர்மை இன்டெகிரிட்டி. பொறுத்துக இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமின்றி, அதாவது திருக்குறளில் உள்ள இது பொறுத்துக. பெருமையை அழிப்பது குன்றி மணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அவ்வளோதான். இனி இயல் 9 உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.